வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்ஜியா ஃபேமிலி. இன்றைக்கி நீங்கள் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வரலக்ஷ்மி நோன்பு 2வது வருஷம் கொண்டாடுறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து லாஸ்ட் இயர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து என் அம்மா வீட்டு சைடு, என் மாமியார் வீட்டு சைடு 2 வீட்டு சைடுமே வந்து பூஜை பண்ணுறது வந்து வழக்கம் இல்லை. விரதம் இருப்போம். வெத்தலை பாக்கெலாம் வச்சு சாமி கும்பிடுறது, வெள்ளிக்கிழமைக்கு எப்படி கும்பிடுறோமோ அந்த மாதிரிலாம் கும்பிடுவோம். ஆனால் பூஜையாக வந்து நாங்கள் பண்ணதில்லை. ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால 2-3 கோவிலில் வந்து நான் விசாரித்தேன். அப்போ தாராளமாக பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையுமே, என் சின்ன மாமியார், சின்ன நாத்தனார், சித்தி, அத்தை, எங்கள் அம்மா, அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த இயருமே வந்து அப்படி தான் வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு தான் பண்ணோம். எல்லாரையுமே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. லக்ஷ்மி அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தது ரொம்பவே வந்து சந்தோஷம். வருஷம் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஆசை. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருந்தது. எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து பூஜை பண்ணி எல்லா நல்ல விஷயங்களும் நல்லது மட்டுமே நடக்கணும். எல்லாரும் நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக செல்வ செழிப்போட, படிப்பு கல்வியோட, நல்ல புத்திசாலித்தனமாக பசங்கள்லாம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை வந்து நான் பண்ணேன். நம்ம வந்து என்ன நினச்சி நம்ம இந்த விஷயத்த பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்குறாங்க அந்த அம்மா. நான் வந்து லாஸ்ட் இயரும் பண்ணேன், இந்த இயரும் பண்ணுறேன். எனக்கு நல்ல வந்து பாசிட்டிவாகவே இருக்குது. எல்லா விஷயங்களுமே நான் அதை உணர்கிறேன். பாசிட்டிவாக இருக்கிறத நான் நல்லாவே உணர்கிறேன். இது வருஷம் தொடர்ச்சியாக பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. நிச்சயம் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். லாஸ்ட் இயர் வந்து நான் இது எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டேன். எனக்கு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் பார்த்தேன். எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன ஏது அப்படின்னு பார்த்து ஒரு விஷயத்தையும் மறக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாமே வந்து பிஃபோராகவே வாங்கி வச்சுட்டு வந்து பதட்டம் இல்லாமல் பண்ணணும், பொறுமையாக பண்ணணும், ஆனால் சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணி நான் வந்து பண்ணேன். இது பண்ணுற நேரம் கூட நல்ல நேரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நேரம் வர வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல நேரத்துக்கு முடியறதுக்குள்ளேயே இந்த அலங்காரம்லாம் பண்ணி நான் வந்து அந்த அம்மாவை வாசல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கற்பூரம் ஏற்றி, விளக்கு ஏற்றி, ஏலக்காய் பால் வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் பிரசாதம் வந்து பொதுவாக வந்து ஈவினிங்கில் பண்ணுவாங்க. பட் வந்து மார்னிங் வந்து இந்த மாதிரி கலசம்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ப்ராப்பராக வந்து ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் பண்ணி வச்சு கும்பிடணும். எனக்கு அன்றைக்கி ரொம்பவே வேலை இருக்கிறதுனால நான் வந்து காலையில் ஏலக்காய் பால் மட்டும் வச்சு நான் வந்து கும்பிட்டு நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே விரதம் தான் இருப்பேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன். பால், பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன். அது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து, ஏன்னா நம்ம வெறும் வயிற்றோடவும் பண்ணக்கூடாது. நம்ம வெறும் வயிறு வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வயிற்றெரிச்சலாக இருந்துட்டு நம்ம பண்ணோன்னா அது சாமிக்கு வந்து பிடிக்காது. அதனால் வந்து பால், பழம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பூஜையை வந்து நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் காலையிலேயே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து எல்லாம் இன்னும் முடிக்க வேண்டிய ஒர்க் எல்லாமே இருக்குது. ஈவினிங் பூஜைக்கும் நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி சிம்பிளாக வந்து நான் வாங்கி வச்சுருந்த பொருளை வச்சு அவங்கள ரெடி பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வீடியோ ரொம்ப லாங்லேருந்து வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் ஸ்டாண்டில் செட் பண்ணிவிட்டு நான் கீழே உட்காந்து தான் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கீழே உட்காந்து தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த டைம் அந்த குறையும் இல்லாதபடி நான் வந்து பண்ணுறேன். ஆக்சுவலாக மாயிலை வந்து இதில் வைக்க நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. அதை நான் சொன்னேன் இல்லையா, பதட்டமாக பண்ணுறோம், எதையும் வந்து மறந்துடுவோம். ஆனால் நான் இந்த வாட்டி பக்காவாக பண்ணணும்னு நினச்சி மாயிலையே சுத்தமாக மறந்துட்டேன் காலையில் கலசம் வைக்கும்போது. அதுக்கப்புறமா நல்ல நேரம் திருப்பியும் வரும்போது அதை எடுத்துட்டு திருப்பியும் வந்து மாயிலையை
மாலையை வச்சு திருப்பி நாங்கள் அந்த தேங்காவை வச்சோம். அதுக்குமே வந்து நம்ம சப்போஸ் மறக்கிறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா, நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து அதை வந்து ப்ராப்பராக திருப்பி செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். நானும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணேன் அன்றைக்கி மார்னிங் வந்து நல்ல டைமுக்குள்ளே வச்சு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் மாயிலையை நான் மறந்துருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ராவு காலம் யமகண்டெல்லாம் பார்த்துட்டு நல்ல நேரத்தில் திருப்பியும் ஈவினிங் கொஞ்சம் அந்த மா இலையில் வந்து மஞ்சள்லாம் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பூ மாலை போடும்போது அந்த கலசத்தை மேலே தூக்கிட்டு மா இலையை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ மாலையிலேருந்து எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து வளையல் போட்டு விடுறது அதெல்லாமே போட்டு ரெடி பண்ணி விட்டோம் அம்மனுக்கு. ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே தான் வந்து எப்பயுமே வந்து ஒர்க் பண்ணுவேன். சாமி கும்பிட்றதா இருந்தாலும் இப்போ யாருமே வீட்டில் இல்லைனா கூட நான் சும்மா கடவுள்கிட்ட வேண்டும் போது பேசிகிட்டே தான் வேண்டுவேன். எல்லாருமே வேண்டுவோம். பட் நான் வந்து இப்போ ரெகுலராக இப்போ பேசிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பேசுவேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பேசிவிட்டு அன்றைக்கி பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக கடவுளை வேண்டிப்போம். வருஷம் இதே மாதிரி பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை இந்த விரதத்தில் நான் பண்ணுவேன். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா எனக்கு சொல்லுங்கள், திருப்பியும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது எனக்கு செகண்ட் டைம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்து எனக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். யூடியூப் ஃபேமிலி எனக்கு பார்த்து சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து இப்படி தான் அம்மன் ரெடியாக இருந்தாங்க. ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கேற்றி நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். தீபார்த்தனை காட்டுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்தார் நான் வெளியிலேருந்து அம்மனை எடுத்துகிட்டு வரும்போது. ஆனால் இந்த இயர் வந்து நான் செட் பண்ணி வச்சுருந்த கேமராலேயே தான் அப்படியே தான் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து மன்னிச்சிக்கோங்க, கிட்டக்க காட்ட முடியல, ப்ராப்பராக காட்ட முடியல. ஹாய் மக்களே, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு கும்பிடுறோம். அதனால் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றுனா செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ நான் ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பருப்பு பாயாசம் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் செய்ய முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பாயாசத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் கரைச்சி வடிகட்டி விடுறதுக்காக அந்த அழுக்கெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அப்புறம் வந்து பருப்பு பாயாசத்தில் பால் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பால். ஸோ இது 3 ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அகைன் ஒரு டிஷ்ஷாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து வரலட்சுமி அம்மாவுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வச்சுருக்க தட்டு வரிசை வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து பூஜை இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க பூஜை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
ஈவினிங் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்கு. என் சின்ன மாமியார் இவங்க 2 பேருமே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பசங்களும் பின்னாடியே வருவாங்க. ஸோ டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் அந்த நல்ல நேரத்துக்குள்ளே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் தாம்பூலம் வேறு கொடுக்கணும், எல்லோரும் வருவாங்க அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூரியனாய் ஒளிர்பவளே போற்றி, ஓம் சூட்சுமத்தை அறிந்தவளே போற்றி, ஓம் தவமிருந்த தயாபரியே போற்றி, ஓம் வில்வமரம் தோற்றுவித்தாய் போற்றி, ஓம் குபேரனுக்கு அதிபதியே போற்றி, ஓம் விஷ்ணுவே போற்றி போற்றி. உன் கழுத்து என்ன தெரியுது, தலையே தெரியல, நீ யாருனே தெரியல. நீ வந்து போடு, இந்த சைடு வாமா, ரைட் சைடு வாமா, குனிஞ்சு போடு. உட்காந்துரு உட்காந்துரு உட்காந்துரு. உட்காந்த மாதிரி எல்லாரும் போனாலும் ரொம்ப பொறுப்பாக எழுந்து போட்டாங்க. பூஜை முடித்து தீபார்த்தனை காமிச்சிட்டு நான் மட்டும் இல்லை எல்லாருமே தீபார்த்தனை காமிச்சாங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, கீழே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாரையுமே வந்து நான் கூப்பிட்ருந்தேன். ஸோ பூஜைக்காக அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ நானுமே பூஜை வச்சுருந்ததுனால எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு என்னையும் தாம்பூலம் வாங்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இங்கே பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே போயிட்டு தாம்பூலம் வாங்கலான்ட்டு நானுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு பூஜை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பூஜையை முடிக்கிறோம்.
ஸோ பூஜை வந்து ஃபைனலாக முடியுது. அது தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாம்பூலத்தை வந்து கொடுத்து ஆக்சுவலாக ஆசீர்வாதம் முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வீடியோ எடுத்ததுனால ஆசீர்வாதத்தை காட்ட முடியல. ஸோ இனிதே முடிந்தது இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு. இதே மாதிரி அடுத்த வருஷமும் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை உங்கள் ஆசீர்வாதத்தினால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர்ஜிஆர் ஃபேமிலியை. தேங்க்யூ.